கூறினார். 21 சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் ஒரு நாளைக்கு 63,810 டன் எல்பிஜி உற்பத்தி செய்யும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மேற்காசிய மோதலால் சமையல் எரிவாயு கட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உள்நாட்டு விநியோகத்தில் ஒரு பாதுகாப்பு இருப்பை உருவாக்கும் நோக்கில் பொது மற்றும் தனியார் துறை சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களுக்கான அதிகபட்ச சமையல் எரிவாயு உற்பத்தி இலக்குகளை அரசு முதல் முறையாக நிர்ணயித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் 21 சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களுக்கான அதிகபட்ச உற்பத்தி இலக்கு 68,810 டன்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே உள்ள உள்நாட்டு உற்பத்தியை விட 2 மடங்கு அதிகமாகவும் நாட்டின் தினசரி நுகர்வில் சுமார் 70% உள்ளது. பரவாயில்ல, மோடி வேலை செய்கிறார். இப்போதான் மோஞ்சம் தமிழ்நாட்டு கொஞ்சம் எல்லை வருது. அதனால் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி கீர்த்தனா நல்லதுமா. உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா, நற்பவி, சொல்லுங்க மேடம். சந்தோஷம் மேடம், உங்க சந்திச்சிருக்கு மேடம். மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா. அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அப்போ கொஞ்சம் குடிநீர் பணியாளர்கள் கொஞ்சம் இது பண்ணக்கூடாதுங்க, தயவுசெய்து. அப்போ இது எல்லாமே இப்போ பாதி குடியேற ஆளுகளில் கேன்சரு என்னென்ன வியாதிக்குன்னு டாக்டர் கூட செக் பண்ணால் அவங்க கொடுத்தது அந்த இதில் உடலும் உள்ளே வந்து கிடக்கு, கிட்னியும் போய் கிடக்கு. அவங்கெல்லாம் எந்த பாடுபடுவாங்க. அதைத்தான் திமுக பயன்படுத்தி சாராய் கடை கொடுங்காது. கள்ளுக்கடை இருந்தது, கள்ளுக்கடை போட்டால் நாம் கொஞ்சம் உடம்பு நல்லாக்கி ஊக்கமாக பாடுபடுவாங்க. கிடுகிடுன்னு கட்டடத்தில் வேலை செய்வேன், சாராயத்தை போட்டு போனேன், பொத்துருக்கணும் விட்டான்னா அவனுக்கு நஷ்டம் கொடுக்கணும். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலைக்கு போகிறதெல்லாம் எல்லா ஆளுகளையும் டெஸ்ட் பண்ணுங்க, உடம்புகள் எல்லாம் பண்ணுங்க. இப்போ குடிநீர் பணியாளர் சங்கத்திலேயே எத்தனை பேர் செத்துருக்குறாங்க தெரியுமா? கொரோனாவுக்கு எத்தனை பேர் செத்தது காசு கொடுக்கவே இல்லை. எல்லாம் வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம்.